ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. அல்லேலூயா. இந்த உலகமே பொல்லாங்கனால் நிரம்பி இருக்கிறது அல்லவா? இந்த பக்கம் திரும்பினாலும் பொல்லாதர் தான் பிரதர். இந்த காலத்தில் யாரை நல்லவங்கன்னே நினைக்க முடியல. முன்னாடி பார்த்தா நல்லவங்கள மேலே தான் தெரியுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, கூட இருக்கும்போது நல்லவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களே எனக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்க, அவர்களே எனக்கு விரோதமாக பொல்லாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற உலகத்தில் தான் நீங்கள நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாதவர் கைக்கு உன்னை தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பே. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக பொல்லாதவர்கள் எழும்புகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பலவந்தர்கள் எழும்பியிருக்காங்களா? தேவப்பிள்ளையில பயப்படாதீங்களே. உங்களை தப்புவிக்கிற, உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்ல, அவர் நம்மளை தப்புவிப்பேன் அப்படின்னா நான் காப்பாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருந்து அந்த தீமைக்கு அந்த பொல்லாதவர் கைக்கு உன்னை விடுவிப்பேன் சொல்லும் போது நாம் ஏன் பயப்படணும்? ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரில், ஒருவேளை உங்கள் குடும்பத்தார், தேவ பிள்ளைகளை இப்படி நீங்கள் வாழ்கிற இடங்களில் பல மனுஷங்களுக்கு பொல்லாதவர்களாக காணப்பட்டு உங்களுக்கு விரோதமான பொல்லாங்கான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் அவை எல்லாவற்றையும் தப்புவிக்க உண்மையில் அவர் இருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ரொம்ப அழகா வசனம் சொல்ற. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்து அவனை என்ன பண்ண தப்பு வைப்பேன் நான் சொல்லுகிறேன். அப்போ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன ஆபத்து உங்களுக்கு சூழ்ந்திருக்கு? பொல்லாதவர்களால் எந்த ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கீங்க? தேவைப்படையில பயப்படாதீங்க. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 40ஆவது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்களை அவர் நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். பாருங்க, அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பாரா? ஆமென். அவர்களை ஆமென் துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். எப்போ? அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடினால். ஒன்று அவரை நோக்கி கூப்பிடணும் தேவப்பிள்ளைகள். ரெண்டாவது அவரை நம்பி இருக்கும்போது அவர் பொல்லாதவர் கைக்கும் துன்மார்க்குடைய கைக்கும் நம்மளை விலக்கி தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே ரூபன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார். வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். பாருங்க, அங்க கூட பிறந்த சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள் சொல்றாங்க, யோசேப்பை கொன்று போடணும். கொன்று போட்டு என்ன செய்யலைனாக்கா அப்பா கால போய் சொல்லிடலாம், அப்பா போல துஷ்டம் இருக்க அழுன்னு அடிச்சிச்சுன்னு. ஆனால் ரூபன் மூத்த சகோதரன் திரும்ப வேணாம் வேணாம், அவனை கொல்ல வேணாம், அவனை என்ன செய்யலைனாக்கா இந்த குழியில் போட்டு போயிடலாம். தேவ பிள்ளையில அவர்கள் கைக்கு இந்த ரூபன் யோசேப்பை தப்புவிக்கிறார். ரூபனே தன் சகோதரனை தப்புவிக்க வரனா நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், நமக்காக அவன் தன்னையே அர்ப்பணித்தவர். உங்களை தப்புவிக்க மாட்டாரா? உங்களை பொல்லாதவன் கைக்கு, துன்மார்க்கன் கைக்கு, சத்துருவின் கைக்கு உங்களை விலக்கி தப்புவிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அன்றரே பொல்லாதவர்கள் கைக்கு எங்களை தப்புவிக்கிற கர்த்தர். அன்றரே யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்காங்களோ, எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணுமோ, அன்றரே ஒரு பாதுகாப்பு வேணுமோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறப்பா. அன்றரே உமக்கு நன்றி. நீர்களை பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் இவங்களை தப்புவித்து காத்துக்கொள்ளும், வியாதிக்கும் விக்கனங்களுக்கும் இவங்களை தப்புவித்து காத்துக்கொள்ளும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
அவர் உங்களை தப்புவிப்பார். தைரியமாக போங்க. God bless you.